ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடல் நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம். 4 பேருக்கு நன்றி அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும். மிக அற்புதமான பாடல். அவர் நன்றி பண்பில் மிக உயர்ந்தவர். எம்ஜிஆர் அவர்கள் நன்றி சொல்கிறதுல மிக உயர்ந்தவர். உயர்ந்த பண்பாகிய அந்த நன்றி குணம் அவர்கிட்ட அதிகம். யாராவது ஒரு சின்ன உதவி செய்துட்டால் கூட அவங்கள அவர் காலம் முழுக்க தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருப்பாராம். நம்ம கண்ணெதிரே இருந்தால் கூட நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. எங்கே நம்ம இவங்க இந்த உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் நமக்கு கௌரவம் கம்மின்னு நினைக்கிறவங்க தான் நாட்டில் நிறைய பேர் ஆயிட்டாங்க. எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நன்றியை பாராட்டணும். நன்றியை வாய் திறந்தாவது உதவி செஞ்சவங்களுக்கு நன்றின்னு சொல்லணும். இந்த பண்பை அவர் ஒரு பாடலில் வச்சுருக்காரு. நான் உண்மையிலேயே அந்த பாடலை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கசிஞ்சிச்சு, அப்படியே உள்ள கண்ணீர். அது என்ன, அவருமே அதில் அப்படி அழறாருங்க. அந்த பாடலில் ட்ரெயினில் போய்கிட்டே பாடுவார், அப்படி அழுகுறாரு. அப்படியே உண்மையாகவே அழுகுறாருன்னு நினைக்கிறேன். அந்த பாடலுக்கு அந்த முகம் அப்படியே ஒரு மாதிரி அழுது அழுது வீங்கி போன முகம் மாதிரி. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறந்ததும் இவரால் அவங்கள அடக்கம் செய்ய போக முடியல. அப்போ இவருக்கு பதில் வேறு யாரும் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த பாடல் அப்படி தான் சுச்சுவேஷனில் காட்டியிருப்பாங்க. இவர் அழுதுகிட்டே அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு அவர் பாடுவார். உண்மையிலே அதில் காட்சிக்கும் அதை எடுத்துக்கலாம். நம்ம மறைஞ்ச பிறகு, நம்ம இறந்த பிறகு, நம்மளை தூக்கிக்கிட்டு போகிற, நம்மளை இறுதி ஊர்வலத்துக்கு வர்றவங்களுக்கு, நம்மளை சுமந்துக்கிட்டு போகிறவங்களுக்கு, இல்லை நம்மளை அந்த இடத்துல வச்சு தகனம் செய்கிறவங்களுக்கு எப்படி நம்ம நன்றி சொல்லுவோம்? அந்த நன்றிக்காகவும் அந்த பாடலை அவர் பாடியிருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாடலை கேட்டு பாருங்களேன். எந்த காலத்துக்கும் மறக்க முடியாத, அழியாத ஒரு அற்புதமான பாடல். போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் அப்படின்னு அவர் தனக்கு தானேவும் கொண்டுகிட்டு வந்திருப்பார் அந்த வரியை. நம்ம இறந்த பிறகு யாருக்குங்க நன்றி சொல்ல போகிறோம்? ஆனால் இறந்த பிறகு தான் நிறைய பேர் நமக்கு வாழ்நாள் முழுக்க பழகணும் கூட அங்கே இருக்க மாட்டாங்க. யாரோ வந்திருப்பாங்க, யாரோ சுமப்பாங்க, யாரோ எட்டுன்னு போய் நம்மளை தகனம் பண்ணுவாங்க, யாரோ மரியாதை செலுத்துவாங்க, யாரோ நம்ம கூடவே வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிற மாதிரி அந்த பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த பாடலுடைய உண்மையான அர்த்தம் எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் தான் புரிஞ்சுது. எங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடந்தது. எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. அப்போ அந்த பாடலை நான் கேட்டப்போ எனக்கு அது பிடிச்சிருந்தது. உண்மையாகவே எனக்கு அந்த பாடல் கண் கலங்குச்சு. எங்கள் மாமியார் வாழ்ந்த காலம் முழுக்க யாரோ இருந்திருப்பாங்க.